என்னுடைய தோழி பார்த்தீங்கன்னா, என்னோட பையனுக்காக ஒரு கிஃப்ட் எஸ்டி கொரியர்ல அனுப்பிச்சிருக்கு. போய் எடுத்துட்டு வந்து பாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அதுலயே இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கிஃப்டா இருக்கும்? ஓகே. இது ஓபன் பண்ணி பார்க்கலாமா? உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல ஒரு அத்தை. அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிடலாமா? துர்கி எங்க ஓபன் பண்ணுவோம்? எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. இரு சாமி. ஓபன் பண்ணிடா. என்னடா இது? அதுல சீவி வச்சுக்கணும். அதுவே இது என்ன மாமா இது? கலர் பென்சில். எப்படி ஓடுது எப்படி கணக்காகுது? ஓ இது லஞ்ச் பேக். எனக்கு பேகா? கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஏன்னா, உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குற ஆர்வம் தான். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளா எடுக்கிற புதையல் போல வந்துக்கிட்டே இருந்ததுங்க. கொஞ்ச நேரத்தில எனக்கு அதில என்னென்ன பொருள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாத அளவுக்கு நெறைய குட்டி குட்டியா அவ்வளோ கிரியேட்டிவிட்டியா நெறைய பொருள்லாம் இருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா, அதுக்கு தேவையான அத்தனையுமே இருந்ததுங்க. அது எல்லாமே நெறைய விளையாட்டு பொருளும் இருந்துச்சு. இன்க்ளூடிங் ட்ரெஸ் கூட இருந்துச்சுங்க. பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கில்ட் ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா, இந்த அன்புக்கெல்லாம் நான் தகுதியான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 3வது கிஃப்ட் வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என் குழந்தைக்கு 2 ட்ரெஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்பயும் நான் வந்து அவங்க குழந்தைக்கு எதுவும் வாங்கி கொடுத்தது கிடையாது. 2வது வந்து ஒரு பெரிய பட்டாசு பாக்ஸுங்க. ஒரு 3 வயசு இருக்கும் என் பையனுக்கு. அப்போ வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதோட விலை வந்து நான் சொல்ல விரும்பல. ஏன்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட்டு தான். குழந்தை வெடிக்கட்டும், பையன் வெடிக்கட்டும், குழுமகா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து 3rd டைம். கிட்டத்தட்ட 1½ வருஷமாக பிளான் பண்ணி ஒவ்வொரு குட்டியாக அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியான பொருளெல்லாம் உள்ளே இருந்ததுங்க. அதெல்லாம் என்னால் காட்ட முடியல. ஏன்னா நான் ஓப்பன் பண்ணும்போது அது எனக்கே என்னன்னு தெரியலைங்க. அடுத்த நாள் தான் நான் கேட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக அவங்க அதை வந்து ஒவ்வொன்றா சேகரித்து வாங்கி வச்சு என் குழந்தைக்கு அனுப்புகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த அன்புக்கு நான் ரொம்ப தகுதியான ஆளா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு கில்ட் ஃபீலாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் 2 குழந்தை இருக்குது. ஒன்று வந்து என் பையன் செட்டு தான். இன்னொன்று வந்து இன்னும் குட்டி தம்பி. இவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு குழந்தை தான் வீட்டில் தான் இருக்குது. அதையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டு தோட்டத்து வேலையும் செஞ்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த ஒரு சின்ன கேப்பில் கூட என்னோடய பையனுக்காக யோசிச்சிருக்கா அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க இது வரைக்கும் 3 கிஃப்ட் அனுப்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நான் ஒரு கிஃப்ட் கூட அவங்களுக்கு
குடுத்தது கிடையாது, யோசிச்சதும் கிடையாதுங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நான் பேசும்போது கேட்டிருந்தேன். எவ்வளோ நாளாக இந்த பொருளெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட 1½ வருஷமா வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். உன் பையனை எப்போ ஸ்கூல் சேர்த்துனியோ அப்போலேருந்து நான் வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு பொருளாக ஆர்டர் போட்டு, நான் போகிற கடைக்கெல்லாம் போய் தேடி பார்த்து, அங்கே எனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு வந்து சேகரித்து வச்சு, சரி தனித்தனியாக அனுப்ப வேண்டாம், ஒரே டைமில் அனுப்புவோன்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்த்து நான் உனக்கு அனுப்பிச்சேன் மகா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ யோசிக்கிற ஃப்ரெண்டுக்கு நாம் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் கூட யோசிச்சது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு தான், ஸ்கூல் ஃப்ரெண்டு கூட கிடையாது. காலேஜிலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரோம். வேலை செஞ்ச இடத்துலையும் ஒன்றா தான் வேலை செஞ்சோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் ரொம்ப டச்சில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா அவங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. ஸோ நானும் அவளும் தான் வீட்டில் இருக்கோங்காட்டி நாங்கள் அப்பப்போ அடிக்கடி பேசிக்குவோம். மற்ற ஃப்ரெண்டு கூட வந்து பேச முடியறது இல்லைங்க. ஏன்னா எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டு வந்தால் அவங்கவுங்க வேலை பார்க்க கரெக்டாக இருக்குங்க. எவ்வளோதான் வந்து நம்ம ரொம்ப பிஸியாக இருந்தாலும், நம்ம கஷ்டங்கள் வந்து ஷேர் பண்ணுறது நம்ம உறவுகளை தாண்டியும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அவங்கக்கிட்ட பேசும்போது எல்லா கவலையும் சொல்லலாம். அதே உறவுகளாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா கவலையும் நம்ம சொல்லவே முடியாது. அவளோட எல்லா கஷ்டங்களும் என்கிட்ட சொல்லுவாள், என்னோடய கஷ்டங்கள் நான் சொல்லுவேன். ஸோ எங்களுக்கு மனசு வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு காலேஜில் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸும் சரிங்க, ஸ்கூலில் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸும் சரிங்க, எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப என்ன மாதிரியே ஒரு கேரக்டர்னு வைங்களேன். அதனாலேயே என்னவோ ரொம்ப எல்லாத்துக்கூடயும் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப டச்சில் இருக்கிறது இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃப்ரெண்டு தாங்க. நான் முதல்ல யூடியூப் தொடங்குறேன்டி துர்கின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லும்போதும் என்னை ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ண ஒரு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க. உன்னால் முடியும், நீ பண்ணு, ஏதாவது பண்ணு, நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப என்கரேஜ் கொடுக்குறது. ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் கூட அவங்க உடனே போய் நான் திட்டலினாலும் அவங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வீடியோவில் அவங்களோட கமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா இவங்க தாங்க. மற்ற ஃப்ரெண்டு வந்து இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணினாலும் அப்பப்போ வந்து உன்னோட வீடியோ நல்லா இருக்குது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு கிடைச்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜோடையே முடிஞ்சிருதுன்னு நான் சொல்லுவேங்க. பசங்களாக இருந்தால் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே கால் பண்ணால் அந்த இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ஆனால் பெண்களால் அப்படி போகவே முடியறதில்லைங்க. ஏன்னா நைட் டைமில் விட மாட்டாங்க. ஃபேமிலி, குழந்தை இதெல்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நாம் தான் பார்த்தாகணும். அந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபோன் கால்லேயே முடிஞ்சிருது அப்படின்னு நினைக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டு துர்காவுக்கும் ஒரு 100 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. நானும் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன், அவளும் வரணும்னு ஆசைப்படுவா. பட்டு நான் சேலம் ஒரு 2, 3 டைம் போயிருக்கேங்க. அவங்களும் வரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியாக சூழ்நிலை சந்தர்ப்பங்களால வரவே முடியாது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்லேயும் ஒரு ஃபோன் கால்லேயும் முடியுறதுன்னு நினைக்கும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. சரி நம்மளும் பசங்களாகவே பிறந்திருந்தா நாமளும் நினச்ச உடனே கிளம்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலாம். அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுங்க. எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி தோணியிருக்கு? எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள்.